அது எப்படி, இது எப்படி? ரோமர் 10:21. இஸ்ரவேலரை குறித்தோ கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களும். கவனியுங்கள், அவிசுவாசம், unbelief will always resist the people. This is the pastor. எதிர்த்து பேசுகிறவர்களும் கீழ்ப்படியாதவர்களும். சொல்ல வந்த வார்த்தை it always make question. தமிழில் எதிர்த்து பேசுகிறவர்கள், ஆங்கிலத்தில் ஆல்வேஸ் மேக்கிங் கொஸ்டின், கேள்வி கேட்பாங்க. அது எப்படி, இது எப்படி, இது எப்படி? நியாயமான கேள்வியாக இருந்தால் பதில் சொல்லணும். அர்த்தமற்ற கேள்வி. இன்றைக்கி ஊழியர் எவ்வளோ பேர் அர்த்தமற்ற கேள்வி கேட்குறாங்க யோசித்து பாருங்கள். பாவம் சில ஊழியர்கள் அர்த்தமற்ற கேள்வி, அதுக்கெல்லாம் பதில் சொன்னால் அவன் நம்மளோட வாழ்க்கையை முடிஞ்சிடும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு ஊழியர்களே, டோன்ட் ஆன்சர் ஃபார் த unnecessary கொஸ்டின். தேவையற்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் போடாதீங்க, சொல்லாதீங்க. விளக்கங்களே தேவையில்லை. என்னை குறித்து கூட எவ்வளோ பேர் எழுதினாங்க, பேசினாங்க. என்னிடத்தில் இருக்கிறவர்கள், இந்த ஊழியத்தில் இருக்கிறவங்களே. பட் ஸ்டில் ஐ டோன்ட் ஆன்சர். காலம் பதில் சொல்லும். வேதம் சொல்கிறது, அதில் கீழ்ப்படியாதவர்களை எதிர்த்து பேசுகிறவர்கள். அதில் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படிப்பட்டவர்களுக்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன். 2 அர்த்தம் இருக்குது. God is against those people. Unbelief will not only harden your life, it makes question. தேவையற்ற கேள்விகள். எத்தனை ஊழியக்காரர் எத்தனை பேர் கேள்வி கேட்குறாங்க. என்னை வந்து அவர் பார்க்கலையே, அவர் என்னை விட பெரிய வேலை என்ன அவருக்கு, நான் முக்கியமா, அவருக்கு அது முக்கியமா? யோசித்து பாருங்கள். ஆல்வேஸ் மேக் கொஸ்டின். திரும்ப சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை கேள்வி கேட்குறது. அது எப்படி ஆகும், இதனாலே ஆகும், எப்போ ஆகும்? ஆல்வேஸ் மேக் கொஸ்டின் அபவுட் த காட்ஸ் வேர்ட். வார்த்தை குறித்த கேள்வி. சந்தேகம்னா பரவாயில்ல, இதை எதிர்த்து பேசுகிறது. தமிழர் அழகான வார்த்தை, எதிர்த்து பேசுவது. நீங்களாம் என்ன, பிரசங்கம் முடிஞ்சு கீழே இறங்குறேன், ஒரு அம்மா நேராக வந்து நீங்கள் எப்படி பேசலாம் யோசிச்சு பாருங்கள். அப்போ தான் கீழே இறங்குறேன், நீங்கள் எப்படி எதிர்த்து பேசலாம்? அவங்களுக்கு ஒரு 4 பேர் சப்போர்ட் வேண்டாம். அப்படிப்பட்ட காரியங்கள் செய்ய வேண்டாம். 5வது குறிப்பு கவனிங்க. அவிசுவாசம் அடுத்தவர்கள வாழ்க்கையை தடை செய்யும். காஸ் ஸ்டம்பிள் டு அதர்ஸ். அடுத்தவருடைய முன்னேற்றத்தை தடை செய்யும். அவிசுவாசம் இட் காஸ்ட் த ஃபீட் டு ஸ்டம்பிள். அடுத்தவங்க வாழ்க்கையை அவங்க தடை பண்ணிடுவாங்க. அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். அவிசுவாசம்